தமிழுக்கும் அமுதம் என்ற பெயர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு அமுதம் என்ற பெயர். தமிழுக்கு உயிருக்கு நேர். தமிழுக்கு அமுதம் என்ற பெயர் சொல்லுவாங்க. தமிழுக்கு உயிருக்கு நேர்ன்றாங்க. தமிழுக்கு நிலம் என்ற பெயர், விளைவுக்கு நீர்ன்றாங்க. தமிழுக்கு மனம் என்ற பெயர்ன்றாங்க. நிர்மித்த ஊர்ன்றாங்க. இளமைக்கு பால், புலவருக்கு வேல்ன்றாங்க. உயர்வுக்கு வான், சுடத்தன தேன்ன்றாங்க. அறிவுக்கு தோல், உயரத்தின் வாள்ன்றாங்க. இப்போ இது எப்படி மனப்பாடம் பண்ணுறதுன்னா ஒன்றும் இல்லை. இளமைக்கு பால், புலவருக்கு வேல், இது ஈஸியாக படிச்சிடலாம். உயருக்கு வான், சுடத்தன தேன், அறிவுக்கு தோல், உயரத்தின் வாள், இந்த 3 தான் குழப்பம். அமுதன்ற 3 இன்னொரு தடவை படிக்கிறேன் நான். தமிழுக்கு அமுதென்று பேர். தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்ன்றாங்க. அமுதென்ற பேர் உயிருக்கு நேர். நிலவென்ற பேர் விளைவுக்கு நேர். மனமென்ற பேர் நிர்மித்த ஊர்ன்றாங்க. இது எழுதுனது பாரதிதாசன். ஓகேவா? நிர்மித்த, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது பொருள். இப்போ சொற்பொருள் கண்டிப்பாக ஒரு 5-6 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம் படிச்சுக்கணும். நிர்மித்தனா உருவாக்கிய, விளைவுனா வளர்ச்சி, சமூகம்னா மக்கள் குழு, வசதினா சோர்வு, இதெல்லாம் தேவையில்லை. பாரதிதாசன் ஏற்ப சுப்பரத்தனம். ஓகேவா? இது இம்பார்ட்டண்ட்டு. பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொதுவுடைமை, பகுத்தறிவு, புரட்சிகர கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்ற சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொதுவுடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகர கருத்துக்களை பாடுபொருளாக பாடுவார். இது இம்பார்ட்டன்ட்டு. பாரதிதாசன் ஏற்ப சுப்பரத்தனம், இது சொல்லுவாங்க. அப்புறம் புரட்சி கவி என அழைக்கப்படுகிறார். பாவேந்தர் சிறப்பிக்கப்படுகிறார். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கடுத்தது தமிழை உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உருவமாக உனக்கும் எனக்கும், அமிர்தே நீ இளை என்றால் அத்தனை வாழ்வில் காசுங்க புளிக்கும். இது யாருன்னா காசி ஆனந்தன். ஓகேவா? தமிழை உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உருவமாக உனக்கும் எனக்கும், அமிர்தே நீ இல்லை என்றால் அத்தனை வாழ்வில் காசுங்க புளிக்கும், தமிழை ஒன்று நினைக்கும், தமிழ் நினைஞ்சும் இனிக்கும் காசி ஆனந்தன். 2 தடவை சொல்கிறேன் நான் ஒரு இதுவும். அப்போ தான் மைண்டில் ஏறும். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் உருவாக்க வேண்டும். நாள்தோறும் வேலை செய்வதற்கு அசதியாக இருக்கும். நிலவு என்று தமிழெங்கள்னா தமிழெங்கள். அமுதென்று அமுது கூட்டல் என்றுன்னு வரும். அமுது கூட்டல் என்று எங்கே இருக்குது? அமுது என்று. செம்மை கூட்டல் பயிர்னு வரும். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். ஓகேவா? இதெல்லாம் நான் நோட்ஸே பண்ணல. பட் ஆனால் தெரியுது. ஏன்னா படிச்சுட்ருக்கேன்ல, அதனால தெரியுது. அப்புறம் தமிழ் கும்மி, கொட்டுங்கடி கொட்டுங்கடி, இளங்கோதி அறை கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழ் புகழ் 8 இடவை கும்மி கொட்டுங்கடி, ஊழி 11 கண்டதும், அறிவு ஊற்றின நூல் பட கொண்டதும், பெரும் ஆழை பெற்றிருக்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமல் நிலை நின்றதும், பொய் அகற்றும் முள்ளப்பட்டிருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும், முகிக்கும் மெய்வெட்டும் அரண்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வில் வாழ்ந்திருக்கும். இதில் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன? கொட்டுங்கடி கொட்டுங்கடி, இளங்கோதி அறை கொட்டுங்கடி, இது இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் ஊழி 11 கண்டதும், அறிவு ஊட்டின நூல் பட கொண்டதும் இம்பார்ட்டன்ட்டு. இது 2 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஆழி பேருக்குன்னா கடற்கோள், மெழின உலகம், ஊழினதுக்காக உள்ள போட்டுனா அதில் உள்ளத்தின் அறியாமை. இதில் இம்பார்ட்டன் பெருந்திர பேர் மாணிக்கம். இவர் பாவலர் என அழைக்கப்படுகிறார். கணிச்சரு கோயக்கண்ணி பார்க்க 100 நூல்களை ஏற்றியுள்ளார். இது 4மே ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். எப்படியும் ஒரு கொஸ்டின் வந்துடும். நீங்கள் இந்த குரூப்பரில் பாருங்கள், எப்படியும் ஒரு கொஸ்டின் வரும். இதுலேருந்து இதெல்லாம் பெருந்திருந்ததை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. எல்லா குரூப் எந்த எக்ஸாம் இருந்தாலும் பெருந்திருந்ததை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. தேன்மொழி தமிழ் நிலம், இது ஒரு இடத்து இது தேன்மொழி தமிழ் நிலம். இப்படி தேன்மொழி இப்படி இருக்குல்ல, இப்படி கேட்பாங்க. இது தப்பு, இதுதான் கரெக்ட். ஓகேவா? இந்த தேன் தான் வரணும். தேன்மொழி தமிழ் நிலம் இது இருக்க தமிழ் பரப்பி பாலதேவர். பாடல் கணிச்சாரியன் மூலம் இடம்பெற்றது. இந்நூல் இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இந்த நூல் 8 தொகுதிகளாக வந்துள்ளது. இது இம்பார்ட்டண்ட். கணிச்சாறு என்னும் நூல் இடம்பெற்றது. இந்நூல் 8 தொகுதிகளாக வந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் இது தோன்றின்னு வந்துச்சுன்னா பாரதிதாசன். வான் தோன்றி, வழி தோன்றி, நீர் தோன்றி, மண் தோன்றி, மனை தோன்றி, மனையில் தோன்றி, ஊன் தோன்றி, உயிர் தோன்றி, உணவு தோன்றி, ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நகை செந்தமிழில் தோன்றி வளர்ந்த வாழி. யாருன்னா வாணிதாசன். ஓகேவா? தம் மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் பண்ணுதல் மேனி சுருங்கிட்டது, உலகம் சுருங்கிட்டதுன்னு வரணும். வானம் வருது, நில வரது, காரணம். மேனினா உலகம்னு அர்த்தம். மேனினா உலகம்னு அர்த்தம்.
செந்தமிழ் என்ன சொல்ல பிரித்துக்கணும் செம்மை கூட்ட தமிழ். ஓகே. பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும்னு வரும். இது இதெல்லாம் வராது, இதுதான் வரும். பாட்டிற்கும்னு வரும். பாட்டிற்கும் இது எதுவுமே வராது, இதுதான் வரும். பாட்டிற்கும். எட்டு திசை வந்து தோன்றல் புரிஞ்சி. இது எட்டு திசை 8 10 என்ன வந்து 8 திசைக்கு பொறுத்து இங்கே வந்து வணிகம் மிகுங்க. மனித இனம் பன்னமலர்ச்சி மூத்த தமிழ் மொழி என்ற இளமையாந்து எளிமையாந்து இனிமையாந்து வளமையாந்து காலத்திற்கு ஏற்ப தன்னையும் தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போது நெஞ்சில் இனிப்பது, நம் வாழை ஜெயிக்க செய்வது, உலக செம்மொழிக்குள் ஒன்றாக விளங்கும் தாய்மொழி சிறப்புகள் அறியலாம் வாருங்கள். மனித இனம் பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகள் ஒன்று மொழி. மனிதரை பிற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தவும் மேம்படுத்தவும் காட்டுவது மொழி. மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்த உதவுகிறது, பிற கருத்தை நாம் அறிய உதவும் மொழியே. உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றில் சில மொழிகள் மட்டுமே பேச்சுடன் மேற்தொழில் பெற்றுள்ளன. இந்த பேராகிராஃப் ரொம்ப முக்கியமான. உலகத்தில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. உலக மொழிகளில் பலவற்றுள் இலக்கண இலக்கியம் பெற்று திகழும் மொழிகள் மிக சிலவே. அவற்றில் செம்மைமிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே. தமிழ் மொழி அதற்கு சிறப்புமிக்க செம்மொழியாகும். இது தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. பழமொழி கற்ற கவிஞர் பாரதியார் என்ன சொல்கிறாருன்னா யாம் அறிந்த மொழிகளே தமிழை போல் இன்னும் காணாமல் அந்த தமிழ் மொழி இனிமையை பாராட்டுகிறார். இது கேட்பாங்க, எதை பாராட்டுகிறாருன்னு கேட்பாங்க. யாம் அறிந்த மொழிகள் தமிழ் போல் இன்னும் காணுகிறார். இதில் பாரதியார் எதை பாடுகிறாரா? இனிமையை பாராட்டுகிறார். என்றே பிறந்தது என்று உணராத என்ன எங்கள் இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தொன்மையை பாராட்டுவார். அந்த குறிக்கத்து தமிழ் தாய்க்கும் பெருந்தொக இதில் போடல, தொன்மைன்னு வரும். தொன்மையை பாடுறார். ஓகேவா. சாலைகள் தோன்ற பிறகு சாலை விகு தோன்றியிருக்கும். அதுபோல் இலக்கியம் தோன்றிய பிறகு அதுக்கு ஒரு இலக்கணம் விகு தோன்றியிருக்கும். தொல்காப்பியம் தமிழ் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் ஆகும். அப்படி என்றால் அதற்கு முன்னதாக தமிழ் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இதனை கண்டு தமிழ் மிக தொன்மையான மொழி என்பதை உணரலாம். தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதும் உகுந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுவை உயிர்மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒளிமுறைகள் அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்கள் அரிதாக ஒழிக்கலாம். எழுத்துக்களை கூட்டி ஒழிப்பதால் தமிழ் படித்தால் இயல்பாக எழுதிவிடும். தமிழ் மொழி எழுதும் முறையும் எழுத்தான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளர்ந்து எழுத்துக்கள் உள்ளன. ஆ, ஏ, ஆவ், ஞானா இது வளர்ந்து எழுத்துக்கள். டாயானா இறந்து எழுத்துக்கள். இது கேட்பாங்க, படிச்சிங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது. தமிழும் கிளியும் அன்னொற்றைனா தொல்காப்பியம். இருமிழ்களை வெளி தமிழ்நாடு ஆகிய இதுன்னு கருதிங்கன்னா சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டம். இதுவும் படிச்சிங்க. சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டம் இதுவும் படிச்சிங்க. தமிழ் கண்டாயம்னா அப்பர் தேவாரம், திருத்தாண்டகம், அப்பர் தேவாரம். இன்னொரு சொல்கிறேன். தமிழும் கிளம்பி மதுநூற்றுனா தொல்காப்பியம். விழுக்கிழ வெளி தமிழ்நாடு ஆகிய இதுன்னு கருதினா வஞ்சிகாண்டம். தமிழ் கண்டனா அப்பர் தேவாரம். சீர்மை என்பது ஒழுங்குமுறை குறிக்கும் சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. சீர்மை என்பது ஒழுங்குமுறை குறிக்கும் சொல். தமிழ் மொழியின் பலவகை சீர்மைகள் அந்த சொற்பு குறிப்பிடத்தக்கது. உயர்திணை அகத்திணை என இரு திணைகளை அறிவோம். உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். அதாவது உயர்திணை எதிர்ச்சொல் வந்து தாழ்திணைன்னு அமையணும்னு சொல்கிறாங்க. ஆனால் தாழ்திணைன்னு கூறாமல் அக்திணைன்னு கூறலாம். உயர்ந்தலாத்திணைன்னு சொல்கிறாங்க. பாகற்காய் கசப்பு உடையது. அதனை கசப்பு சுவை என்று கூறாமல் இனிப்பு இல்லாத காய், அதாவது கசப்புவோட பாகக்காய் வந்து கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பழ காயின்னு சொல்கிறாங்க. பாகு கூட்டல் அல் கூட்டல் காயின வேணும். இவ்வாறு பாடம் சீர்மிக்க தமிழ் மொழி சொல்கிறாங்க. தமிழ் வளமிக்க மொழி. தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்த தமிழ் மொழி 8 தொகைப்பத்துப்பட்ட ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டது. திருக்குறள், நாட்டியார் முதலிய அறநூல்கள் பலவும் நிறைந்தது. சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டது. இவ்வாறு இலக்கண வளம் நிறைந்த தமிழ் மொழி சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லை. இது தேவை தான். பட் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் வலிமைமிக்க மொழின்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்த தமிழ் மொழி. இலக்கண நூல்கள் தொல்காப்பியம் நன்னூல் எல்லாருமே தெரியும். 8 தொகைப்பட்டு ஆகிய சங்க இலக்கியங்கள் வந்து 8 தொகைப்பத்துப்பட்டு. திருக்குறள் முதல் அறநூல்களும் திருக்குறள் நாலடியார். சிலப்பதிகாரம் முதல்ல காப்பியங்கள். ஓகேவா. இதெல்லாம் தெரிஞ்சது தான். தமிழ் மொழி சொல்லும் வந்து ஒரு பொருளின் பல நிலைகள் வெவ்வேறு பேர் சுட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பாகும். சான்றாக பூவின் ஏழ்நிலைகள் தோன்றுவது முதல் உதிர்வது இதுனா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இது 7மே ரொம்ப முக்கியமானது. படிச்சு வச்சுக்கோங்க. அம்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இது ஆற்றாகவும் கேட்பாங்க. ஒன்று மாதிரி ஒன்று கொடுத்து கேட்பாங்க. இதுக்கான மலர்னா மலர்தல்னு அர்த்தம். இதுக்கான எக்ஸ்பிளேஷன் வந்து பெரிய புக்கு அடுத்த புக்கில் வருது, பார்ப்போம்.
ஒரு எழுத்தே ஒரு சொல்லாகி பொறுத்தவரும் உண்டு. ஒரு சொல் பல பொருளை தருவதும் உண்டு. சான்றாக மானனா மரம், விலங்கு, பெரிய, திருமகன், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், மண் சொல்கிறாங்க. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. ஏழ்தமிழ் அதாவது ஏழ்தமிழ்னா எண்ணத்தை வெளிப்படுத்தும். இஸ்தமிழ் வந்து உள்ளத்தை மகிழ்க்கும். ஆழ்தமிழ் வந்து என்ன பண்ணணும்னா ஒன்றுக்கு வந்து வாழ செம்மைப்படுத்தும். ஏழ்தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இஸ்தமிழ் உள்ளத்தை மகிழ்க்கும். ஆழ்தமிழ் உணர்வுக்கு வந்து வாழ செல்களை சுட்டி காட்டும். தமிழ் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாக்கி வருகின்றன. செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துடிப்பு போன்ற தமிழ் கவிதை வடிவங்கள் கட்டுரை பண்ணும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துடிப்பா அப்படின்னா என்னென்னா தமிழ் கவிதை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை வந்து ஒருநடை வடிவங்கள் சொல்கிறாங்க. தற்போது அறிவியல் தமிழ் தமிழ் என்று மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இலைன்னா ஆலரசு, பாம்பலா, வாழை. கீரைன்னா அகத்தி, பசலை, முருங்கைக்கீரை. புல்லுன்னா வந்து அரகுக்குவரை புல். தாள்னா நெல் வரகு தாள். தழைன்னா மணித்தழை. மடல்னா சப்பாத்தி களி தாழை மடல் சொல்கிறாங்க. தோகைன்னா கரும்புனா தோகைன்றாங்க. ஓலைன்னா பனை தென்னை ஓலைன்றாங்க. கூந்தல்னா கமுகு கூந்தல். இன்னொரு சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. இன்னொரு சொல்கிறேன். இலைன்னா ஆல், அரசு, பலா, வாழை. ஓகேவா. கீரைன்னா அகத்தி, பசலை, முருங்கை. புல்லுன்னா அருகு கோரை புல். தாள்னா நெல் வரகு தாள். தழைன்னா மல்லி. மடல்னா சப்பாத்தி கள்ளி தாழை. தோகைன்னா கரும்பு நாளன் தோகை. ஓலைன்னா பனை தென்னை ஓலை. கூந்தல்னா கமுகு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதுலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் வரது சான்ஸ் இருக்குது. புதுமை மொழி. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய கலாச்சாரங்கள் உருவாக்கின இணையம், முகநூல், புராணம், கோத்திரத்தை செயலி, தொழில்துறை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். சமூக ஊடகங்கள், செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றும் பயன்படுத்தக்க விளங்குகிறது தமிழ்னு சொல்கிறாங்க. உலகில் எழுத்துடன் பெறாத மொழிகள் பல உள்ளன. இந்நிலையில் தமிழ் ஒருவருடைய எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்த தொலைகள் இதெல்லாம் தேவையில்லை. மொழியை கணினி பயன்படுத்த வேண்டாமல் அது எண்களை இது இம்பார்ட்டன்ட். மொழியை கணினி பயன்படுத்த அது எண்கள் அடிப்படையில் வேண்டும். தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்கு எழுதப்பட்டு ஆயினும் கணினி மொழிக்கு இது இம்பார்ட்டன்ட்டு. இது வந்து கா, உ, ங, ச, ரு, ச, ஏ, ஆ, கு. இது வந்து இது நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து கா ஒன்று வந்து கா, அப்புறம் வந்து ஊ வந்து 2, அப்புறம் கா வந்து 3. இப்போ 5 சென்டராக எடுத்துங்க. ஓகேவா. 5 சென்டராக எடுத்துங்க. இந்த சைடு 4க்கு சா, இந்த 6க்கு வந்து இப்படி சா, சின்ன சா, பெரிய சா. அப்புறம் வந்து 7க்கு வந்து இப்படி இருக்குல்ல, 7க்கு இப்படி இருக்குல்ல, அது அப்படியே இப்படி 7. இதுதான் 7. இப்படி போட்டால் இதில் 7 இப்படி இதுதான் 7. 8 வந்து இப்படி சுழிச்சி இருக்குல்ல, அதனால் இப்படி சுழிக்கும் போது 8. 9 வந்து இப்படி கூ போட்டு இப்படி 9. 10 வந்து காப்பட்டு 0. 2 வந்து ஊன்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து கா, அப்புறம் வந்து 10வது வந்து கா போட்டு 0. ஃபஸ்ட்டு வந்து கா, 10வது வந்து கா போட்டு 0. மூத்த மொழியான தமிழ் கணினி இணையம் போன்று பயன்படுத்தக்க வகையில் புது மொழியாக திகழ்வது. இதுக்கு திறப்புமிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமை அல்லவா. தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நம்ம கடமை அல்லவா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வேளாண்மை வந்து கலித்தொகை, திருக்குறள், உழவர் நற்றிணை, பாம்பு குறுந்தொகை, வெள்ளம் 10 முதலை அகநானூறு, குறுந்தொகை. இந்த இது என்ன ஷார்ட்கட்னா முடி இப்போது வேளாண்மை வந்து கலித்தொகை, திருக்குறள். ஓகே. உழவர் நற்றிணை இப்போ அனிமல்ஸ் பேரில் வரதுலாம் வந்து குறுந்தொகை தான் அது மேலே வரும். பாம்பு, அப்புறம் வந்து முதலை குறுந்தொகை, அதுக்கப்புறமா வந்து மீன் வந்து குறுந்தொகை. இதெல்லாம் வந்து பாம்பு, மீன் முதலாம் வந்து அனிமல்ஸ் தானே. சரி, அதில் வந்து குறுந்தொகை வந்துடும். வேளாண்மை வந்து கலித்தொகை, திருக்குறள். உழவர் வந்து நற்றிணை லாங்குவேஜுங்க. அப்புறம் வந்து பாம்பு வந்து குறுந்தொகை தெரியும். வெள்ளம் வந்து 10 தடவை வெள்ளம் வந்துச்சு நாங்கள் வச்சுங்க. 10 தடவை வெள்ளம் வந்துச்சு எங்கள் ஊரில். 10 தடவை வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு நாங்கள் வச்சுங்க. இல்லை 10 ரூபாய் வெள்ளம்னு நாங்கள் வச்சுங்க. முதல்ல வந்து குறுந்தொகைன்னு அர்த்தம். கோடை வந்து அகநானூறுன்னு அர்த்தம். கோடை வந்து அகநானூறு. உலகம் வந்து தொல்காப்பியம், திருமூல் காற்றப்படை. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உலகம் வந்து திருமூல் காற்றப்படை. மருந்து வந்து அகநானூறு, திருக்குறள். திருக்குறள். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. பட் ஆனால் மனப்பாடம் பண்ணால் தான் வந்து இந்த கொஸ்டின் என்ன பண்ணுவீங்க. ஊர் வந்து தொல்காப்பியம், அகத்தியல். இது அப்புறம் அன்பு வந்து தொல்காப்பியம், களவியல்.
உயிர் வந்து தொற்காம கேள்வியாக்கம், மகுசம் தொற்காம கற்பியல், மீன் வந்து குறுந்தொகை, புகழ் வந்து வேற்றும் புகழ். அதை வந்து வெள்ளந்தியாக இருந்தால் வந்து புகழ் வராது நாங்கள் வச்சுங்க. வெள்ளந்தியாக இருந்தால் புகழ் வராது, உஷாராக இருந்தால் தான் புகழ் வரும் அப்படின்னு நாங்கள் வச்சுங்க. தொல்காப்பியம் வேற்றுமையில், அரசன் திருக்குறள், செய் வந்து குறுந்தொகை. இப்போது பாம்பு, முதலை, மீன், அப்புறம் செய், இது வந்து குறுந்தொகைன்னு அர்த்தம். இந்த செய்னா வந்து வயலுன்னு அர்த்தம் நினைக்கிறேன். இந்த செய்னா வயலை, இந்த செய்னா வந்து குழந்தைன்னு வரும்னு நினைக்கிறேன். குழந்தை. செல்லு வந்து தொல்காப்பியம் பொறுத்தனையில், பார் வந்து பெருமானாற்றப்படை. பெருசாக பாறை நாங்கள் வச்சுங்க. பார் வந்து பெருமானாற்றப்படை. ஒழி வந்து தொல்காப்பியம் கேள்வியாக்கம், முடி வந்து வினையியல். வினைமுடி, வினை அடி நாங்கள் வச்சுங்க. வினை முடி நாங்கள் வந்துடும். நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும், ஆனம் தொண்டும் தூரம் நீ மலர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், எட்டுத்துக்கு புகழ வேண்டும், எடுத்துக்கிட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாழ்த்தி எழுத வேண்டும், சர்க்கரை தமிழ் அள்ளி தாளாட்டு நாள் சொல்லி வாழ்ந்துக்கிறோம். பிறந்தாள் வார்த்தைகள் இனி பிறந்தாள் வார்த்தைகள் அறிவுமதி சொல்கிறாங்க. தொன்மைன்னு சொல்லி பொருள் வந்து பழமைன்னு அர்த்தம். தொன்மைன்னு சொல்லி பொருள், தொன்மைன்னா பழசு, ரொம்ப பழமையாக இருக்கிறது தான் அப்படி சொல்லுவாங்க, பழமை. இடப்புறம்னு வரும். இடம் குடப்புறம்னு வரும். சீர்மை கூட நன்மை வரும். சிலப்பதிகாரம் இது வரும். கணித்தமிழ் இது வந்து தோன்றல் நிகழும். கணித்தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் யார்? தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் யார்? பாரதியார். மாயன் சொல்லின் பொருள்னா மாயன் துணையின் பொருள் வந்து மாடம், மானம், விலங்கு, அம்மா, விலங்குன்னு வரும். இதில் இது ரொம்ப முக்கியமான பயன்பாடு சொல்கிறேன். கடல் நீர் ஆவியாகி மேகம், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் தேவையில்லை. கடல் நீர் ஆவியாகி மேகம், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழுக்கான முல்லைப்பாட்டு இது பாடம். முல்லைப்பாட்டு பதிப்பாடம் திருக்குறள், காரணாப்பது, திருப்பாவை. முல்லைப்பாட்டு பரிபாட்டில் நாங்கள் வச்சுங்க. திருக்குறள், காரணாப்பது, திருப்பாவை. திருக்குறள், திருப்பாவை நாங்கள் வச்சுங்க. 2 தீயில் வரும். திருக்குறள், திருப்பாவை நாங்கள் வச்சுங்க. அப்புறம் முல்லைப்பாட்டு பரிபாடல், காரணாப்பது நாங்கள் வச்சுங்க. திரவ பொருட்களை எவ்வளோ அழிச்சினாலும் அவற்றை நாளை சுருக்க முடியாத நிறைய கருத்து. ஆழம் முக்கியனாலும் ஆக்கடல் நாழம்போது நாவழி யார் சொல்கிறாங்க? அப்படியே சொல்கிறாங்க. ஆழம் முக்கியம்னா ஆழ்கடல் நீர் நாழும்போது நாவழி யார் சொல்கிறாங்கன்னா அப்படியே சொல்கிறாங்க. போர்க்காலத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. உயிரின் காலத்தில் வெளியில் ஊசி பதிட்டு சொல்கிறாங்க. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர்களின் காலத்தில் வெந்நீர் ஊசி பதிட்டு சொல்கிறாங்க. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பியல் செய்தி என்ன சொல்கிறாங்க? நன்றின்னு சொல்கிறாங்க. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பியல் செய்தி, அதாவது சுறாமீன் தாக்கியதால் நரம்பெல்லாம் கட்டுறாங்க, அந்த நன்றின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து எனினும் முற்கால இருக்கங்கள் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவம்னா இந்த கூற பக்கம் அல்லவா? தொலைவில் உள்ள பொருளின் ஊர்வத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். அறிவில் இருந்து கல்வியோடு இருக்கிறது. அது தொலைவில் உள்ள பொருளை ஊர்வத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். யாசனம் தான் கல்வியோடு கருத்து. இது கருத்து திருவள்ளுவர் மாதிரி கபலன்னு சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதுலேருந்து கொஸ்டின் வர சான்ஸ் இருக்குது. சிலபஸ் மாற்றத்துக்கு போல இதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2024 2023 குரூப் 4 கொஸ்டின் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நிலத்தின் நீர் விசும்போடு 5 கலந்த மயக்கம் உலகம் மாதிரி தொல்காப்பியம். கடந்த முழுவதும் காரணாற்பது. நெடுவசு பறந்தவோட 18 ஊசியம் நெடுவலசியம் வச்சுன்னா 18 நாங்கள் வச்சுங்க. நரம்பின்னா நன்றின்னு நாங்கள் வச்சுங்க. கோச்சூர் என்னன்னு ஒரு சொல்லுங்க. நரம்பின் முடிதூர் பரதவர். கோச்சூரா என்ன முதுங்கி நரம்பின் முடிதூர் பரதவர்னா நன்றின்னு நாங்கள் வச்சுங்க. ஓகேவா? சென்னை போதா சிறுமிகளுக்கான பணைய விளைவு காட்டும் திருவள்ளுவர் மாலை. ஓகேவா? மெனாக்கூடிய சிலவர் டாக்டர் அப்துல் கலாம், இஸ்ரோ அறிவியல் டாக்டர் மணிக்கமன் துறை என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழில் பண்ணிட்டு அறிவியல் அறிஞர் சொல்கிறாங்க. யாருன்னா அப்துல் கலாமும் அண்ணாதுரையும். இஸ்ரோ மின்னல தலைவர் யாருன்னா அவரும் வந்து சிவன் வந்து தமிழில் பயின்ட்டுருக்காருன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தமிழ் மொழிக்கு நம்ம நிலை 5. தமிழ் மொழிக்கு நம்ம ஏன்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பணி. ஒளி விடுவாங்க, எழுப்பப்படும், வரிவாங்க, ஏற்படும் எழுத்து என்பர். ஓகேவா? ஒளி விடுவாங்க, சவுண்டாலையும்,
வரி வடிவம்னா எழுத்தாலே எழுதப்படுவது எழுத்துன்றாங்க. உயிருக்கு முதன்மையானது காற்று. இது இம்பார்ட்டன்ட்டு. உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும்போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயைத்திறத்தல், உதிரை விரித்தல், உதிரைகளை குவித்தல் ஆகிய செயல்பாடுகளில் ஆ முதல் அவ் வரையிலான உயிரெழுத்துக்கள் எப்படி பிறக்குதுன்னா வாயத்திறத்தல் மூச்சா வாயத்திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய மூச்சுகளால் இந்த உயிரெழுத்துக்கள் ஆ முதல் அவ் வரை எழுத்துக்கள் பிறக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆ இ உ ஏ ஔ ஆகிய ஐந்தும் குறிக்கோளுக்கு என்ன? ஆ இ உ ஏ ஔ இது வந்து 5 குறிக்கோள். இது குறியெழுத்துன்னு சொல்லுவாங்க. இது நீண்டோளுக்கு என்ன நெடியெழுத்துன்னு சொல்லுவாங்க. குறிக்கோளுக்கு மற்றும் குறியெழுத்துக்கள் நீண்டோளுக்கு நெடியெழுத்துக்கள். இதில் வந்து ஐயும் வந்து நெடியெழுத்துக்கள், அவ்வும் நெடியெழுத்துக்கள். இதுதான் அவங்க கன்ஃபியூஷன் ஆகும். ஐயா அவ்வும் வந்து நெடியெழுத்துக்கள். மொத்தம் 5 குறியெழுத்துக்கள், 7 நெடியெழுத்துக்கள். மாத்திரை என்பது இங்கே கால அளவு குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண்ணை அமைக்கும், ஒரு முறை கை நொடிக்கும் ஆகும் காலமாகும். குறியெழுத்து ஒரு குறிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை, நெடியெழுத்து குறிக்காம 2 மாத்திரை. மெய் என்பது உடம்பு என பொருட்படும். மெய்யெழுத்து ஒலிக்க உடல் இயக்கத்தின் பண்டிகைமானது. இக்கு சி இட்டு நித்து நிப்பு மெய் ரயில் வேல் ரின்னு ஆகிய 18 மெய்யெழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. கசரத்தப்பறை பஜினம்னா கசரத்தப்பறை. இக்கு சீட்டு திப்புற நில நம்மன்னா மெலினம் மேலே புள்ளி வச்சுங்க. இரல வாழனா இடையினம். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஓகேவா? குறியெழுத்துக்கு 1 மாத்திரை, நெடியெழுத்துக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. இக்கு சித்துப்பேர் வந்து வன்மையாக ஒலிக்கன்னு சொல்கிறாங்க. நனமனை வந்து மென்மையாக ஒலிக்கன்னு சொல்கிறாங்க. இரல வந்து வன்மையாக இல்லாமல் மென்மையாக இல்லாமல் 2க்கும் இடையில் மட்டும் ஒலிக்கன்னு சொல்கிறாங்க. மெய்யெழுத்துக்கள் 18, உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் 9 2 16 எழுத்துக்கள் உயிர்மெய்யெழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. மெய்யுடன் உயிர்க்குள் சேர்ந்தால் உயிர்மை குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர்நெடு சேர்ந்தால் உயிர்மை நெடு தோன்றுகிறது. ஆகவே உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குறில் உயிர்நெடுன உயிர்மை குறில் உயிர்மை நெடு சொல்லிட்டு 2 பிரிவுகளும் சொல்கிறாங்க. தமிழ் மொழியின் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அது ஆயுத எழுத்து. ஆயுதத்துக்கு குறிக்க மாத்திரம் அரை மாத்திரை. கபிலர் தானே. கா வந்து குறிலா 1 மாத்திரையா, பி வந்து குறிலா 1 மாத்திரையா, லா வந்து குறிலா 1 மாத்திரையா, இது வந்து மெய்யெழுத்து அரை மாத்திரையா, அது மொத்தம் 3.5 மாத்திரை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. வளஞ்சொலினா கிளாக் வைஸ், இடஞ்சொலினா ஆன்டி கிளாக் வைஸ். இணையம்னா இன்டர்நெட், கோதிரினா வாய்ஸ் சர்ச், திருப்பூர்னா சர்ச், தோல்துறைனா சர்ச் ஸ்க்ரீன், முகநூல்னா ஃபேஸ்புக், முத்தினா ஆப்பு, புலனா வாட்ஸ்அப், மின்னஞ்சல்னா இமெயில். தேங்க்யூ. இதோட ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.